ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் நெட்ஃப்ளிக்ஸில் வந்த சிக்கந்தர் கா முக்கந்தர் தான். இது தமிழ்லே கிடைக்குது. பார்த்திங்கன்னா இந்த படத்தோட டைரக்டர் வந்து நீரஜ் பாண்டே. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் 26, வெட்னஸ்டே, எம்எஸ் தோனி அது மாதிரியான சூப்பரான படத்தெல்லாம் இவர் கொடுத்துருக்காரு. அவரோட படம் வந்து இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ரைட்டிங்காக அவர் தான் பண்ணியிருக்காரு. விப்புல் கே ராவல்ன்றவர் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் நடித்தவங்களாம் பார்த்திங்கன்னா தமன்னா, அவினாஷ் திவாரி, ஜிம்மி ஷெர்கில், ராஷ்மி சுக்லா மற்றும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜிம்மி ஷெர்கில் வந்து ஜஸ்விந்தர் சிங்ன்ற கேரக்டர்லையும், சிக்கந்தர் சர்மான்ற கேரக்டரில் வந்து அவினாஷ் திவாரி நடிச்சிருக்காங்க. இந்த 2 பேர் வந்து முக்கியமான கேரக்டரு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தமன்னா காமினி சிங்ன்ற கேரக்டர் நடிச்சிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தோட கதை வந்து பார்த்திங்கன்னா மேலோட்டமாக ரொம்ப சூப்பராக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இது எப்படி நடந்தது, இன்சிடெண்ட்டாக நடந்தது பார்த்திங்கன்னா, இப்படி போய் இது இப்படியா அப்படின்ற மாதிரி ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. நீரஜ் பாண்டே வந்து இப்படி ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணியிருக்காருன்றது ரொம்ப ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. இந்த படத்தோட முக்கியமான பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஃப்ளாலெஸ்ன்ற ஒரு படத்துலேருந்து எடுத்த மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. அதில் இதே மாதிரி ஒரு சீன் வரும். அதாவது காமெடி சீன் வந்து தமன்னா அவங்க வந்து அந்த டைமண்ட் திருடுவாங்க. இது டைமண்ட் திருடுறதை பற்றி கதை. ஸோ அந்த திருடும்போது அவங்க நகத்தில் அதை எடுத்துன்னு போவாங்க. அது வந்து ஃப்ளாலெஸில் அப்படியே வரும். இவர் வந்து ரெஃபரன்ஸ் பார்த்தாரா இல்லை அப்படியே எடுத்து சீனை போட்டாரான்றது தெரில. நீரஜ் பாண்டே ரொம்ப யோசிக்க வச்சுது. ஸோ இந்த படத்தோட கதைக்கு போயிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிங்க. ஷேர் பண்ண மாட்டாங்க, லைக் பண்ணுங்கள். இந்த கமெண்ட்லாம் வந்து எனக்கு நல்ல வைப்பில் வருது, நல்ல கமெண்ட்லாம் வருது. சில வந்து நெகட்டிவ் வைப்லேயும் வருது. ஆனால் அந்த படத்தில் என்ன இருக்கோ அதை தான் என்னால் சொல்ல முடியும். நீங்கள் வந்து ஹைலைட் பண்ணி சொல்லுங்கள் அப்படிலாம் எனக்கு கமெண்ட் வருது. அது மாதிரி சொன்னால் அது நல்லா இருக்காது. படத்தில் இருக்கிற கதையை தான் நம்ம சொல்ல முடியும். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த ஜஸ்விந்தர் சிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்வெஸ்டிகேட்டர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைமண்ட் ஷோரூம் நடக்கும். ஸோ அந்த ஷோரூமில் வந்து பார்த்திங்கன்னா திருடு போயிடும். அப்போ வந்து 3 பேரை சந்தேகப்படுவாங்க. மங்கேஷ் தேசாய், சிக்கந்தர் மற்றும் காமினின்ற 3 பேரை. அதை வந்து எப்படி திருடினாங்கன்றது கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் களவாடிட்டு இருப்பாங்க ஒரு 5 டைமண்டை. ரெட் கலர் டைமண்டில் அது வந்து 50 கோடி விலை இருக்கும். ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பல வருஷங்கள் ஆகிடும். பல நெருக்கடி அந்த ஜஸ்வந்தர் சிங் வந்து இந்த சிக்கந்தர் கொடுப்பாரு. ஆனால் வந்து அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. அது கண்டுபிடிச்சாங்களா இல்லைன்னு தான் படத்தோட கதை. ஆனால் அந்த திருட்டு எப்படி நடந்திருந்தது இந்த சிக்கந்தர் சொல்லும்போது, இது செகண்ட் பார்ட்டுக்கு லீடு மாதிரியும் போகுது. சிக்கந்தர் வந்து அந்த எப்படி நடந்துச்சுன்னு அவர் சொல்லுவார். அவர் கம்ப்யூட்டரு ஹார்ட்வேர் ரெக்டிஃபையராக இருப்பார். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் எப்படி நடந்துன்னு சொல்லுவார். அது ரொம்ப காமெடியாக இருந்தது. அது வந்து அது மாதிரி பண்ணால் குழந்தைங்க கூட எடுத்த அந்த மாதிரி சொல்ல முடியாது. அதை விட கேவலமான ஒரு ரீசன் ஒன்று அவர் சொல்லுவார். அது வந்து நம்மளுக்கே சிரிப்பு வரும். அந்த கிளைமேக்ஸில் அவர் வந்து நீ எப்படி பண்ண ஜஸ்விந்தர் சிங் கேட்பார். 15 வருஷமாக இந்த க்ரைம்ஸ் இது போவோம். ஆனால் அதுலேருந்து தப்பிச்சு இவர் வந்து ஹாப்பியாக இந்த காமெடி சிங்கை தமன்னா கல்யாணம் பண்ணிக்கின்னு குழந்தை குட்டியோட ஜாலியாக இருப்பார். ஆனால் இந்த போலீஸ் வந்து டைவர்ஸ் ஆகி குடிக்கு அடிமையாகி இந்த கேஸாலேயே அவர் ரொம்ப ஜீரோக்கு போயிடுவார். 15 வருஷம் கழிச்சு அவருக்கு சஸ்பெண்டும் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது இவரை ட்ரேஸ் பண்ணி இந்த கொலை வந்து எப்படி நடந்தது அப்படின்னு இவரை லாக் பண்ணி கேட்கும்போது சொல்லுவார் பாருங்கள் ஒரு ரீசனு. அதோட காமெடியாக இருந்தது. இது வந்து கடைசியில் செம்ம போர் அடிச்சது ஃப்ரெண்ட். அவர் ரொம்ப முட்டாள்தனமான ஒரு ரீசன் அவர் எப்படி திருடுன்றதை காட்டுவாங்க. அது நீங்களே பாருங்கள். அது ரொம்ப காமெடியாக இருந்தது. ஸோ நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரையும் டஃப்பாக போன மாதிரி காமிச்ச நீரஜ் பாண்டே, அதாவது வெட்னஸ்டே ஸ்பெஷல் 26லாம் எடுத்த நீரஜ் பாண்டே இப்படி ஒரு காமெடி ஸ்கிரிப்டை பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப ஏமாற்றமாக இருந்தது. வேறு யாராவது பண்ணியிருந்தால் கூட நம்ம ஒத்துக்கலாம். எம்எஸ் தோனி அது மாதிரி ஸ்கிரிப்ட் பண்ண நீரஜ் பாண்டே வந்து இப்படி ஒரு கோட்டை விடுவார்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ நான் சொன்னது கரெக்டாக இல்லைன்னு நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அப்படி நான் சொன்னது தப்பாக இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.